அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் ஹமீத் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, குர்ஆனில் எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் 72வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், அன்னல் மசாஜித லில்லா ஃபலா ததுஉ மஹல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எனவே அல்லாஹ்வுடன் வேற எவரையும் அழைக்காதீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றானே. ஆனால் நீங்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா அப்படின்ட்டு ரசூல்லாவே நீங்கள் கூப்பிடுறீங்கள. அதே மாதிரி அத்தைஹியாத்து ஓதக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு அப்படின்ட்டு அழைச்சி சலாம் சொல்றீங்கள. இதெல்லாம் சிறுக்குத்தானே. பள்ளிவாசலில் அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்கக்கூடாதுண்டா இப்படி அழைக்கிறீங்கள இப்படி என்று சொல்லி பரலவிகள் கேட்குறாங்களே. பரலவிகள்னா தர்கா வணங்கக்கூடியவர்கள், இறந்து போனவர்கள் அடக்கம் செய்து வைத்து கொண்டு அவர்களை வணங்கி வழிபடக்கூடியவர்கள், பத்தி சாம்பிராணி கொளுத்தி எண்ணெயை ஊற்றி நக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வச்சு தாங்கள் செய்வது சரிதான், பள்ளிவாசலில் அழைக்கக்கூடாதுன்னு சொல்வது அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதை கூட ஏன் சொல்கிறாங்க அப்படின்டா, அதாவது இந்த மௌலுது பாட்டு பிடிக்கிறாங்களா இல்லையா, அதில் ரசுல்லாவை புகழ்றங்கிற பேரில் யா முஹம்மது அப்படின்னு என்ன செய்கிறாங்க கூப்பிட்டு, அந்த கஃபார் உல் ஹதாயா, நபியை நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், வது நோபில் மூஃபிகாத், அழி தொழிக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முஹைதீன் மௌலுதில் வமை யூனாதி சிமி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி அஜமம்பி ஹிம்மத்திஹி சரமன்லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜலி தாவத்திஹி பலியது யா அப்துல் காதிரி முஹியதீனே, தனிமையில் இருந்தவனாகவும் உறக்கத்தை கலைத்தவனாகவும் என்னை யார் 1000 முறை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஓடோடி பதில் தருவேன், மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கூப்பிடுறீங்கள. இதெல்லாம் சிறுக்கு தானே. அதே மாதிரி சாவுல் ஹமீதுங்கிற பேரில் மௌலிதை எழுதி வச்சுக்கிட்டு யா சாஹிபன் நாகூரி, நாகூரில் அடங்கியிருக்கக்கூடியவரை நாகூராரு அப்படின்னு கூப்பிட்டு எங்கள் காது நல்லா கேட்கணும், எங்களுடைய எல்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்ட்டு கூப்பிடுறீங்கள. இதெல்லாம் சிறுக்கு, பக்கா சிறுக்கு. இந்த மாதிரிலாம் பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு இறந்து போனவர்கள் செத்து போனவர்கள் அழைத்து உதவி தரக்கூடாது, அவர்களை பிரார்த்திக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இந்த அன்னல் மசாஜித லில்லா ஃபலா ததுஉ மஹல்லாஹி அஹதா, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அங்கே அவனை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள். அழைக்காதீர்கள் என்றால் என்ன அர்த்தத்தில் அழைக்காதீர்கள் அப்படின்டா, பிரார்த்தனை மூலமாக வணக்கத்தின் மூலமாக அவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் நம்ம சொல்றதை கேட்கிறார்கள் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வை எப்படி அழைத்து பிரார்த்திக்கிறோமோ உதவி தேடுறோமோ அந்த மாதிரி அழைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த வசனம் சொல்லக்கூடியது. இரண்டாவது இந்த ததுவு அப்படிங்கிறது அழைக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருந்தாலும் என்ன அழைப்புண்டு அல்லாஹ் பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு கேட்டா, அதாவது 7வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனத்துல இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, நீங்கள் அல்லாஹ்வை அன்றி யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற ஒரு அடிமைகள், உங்களை போன்ற ஒரு மனிதர்கள் அடிமைகள் தான். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அவர்கள் அழைத்து பாருங்கள், உங்களுக்கு பதில் தரட்டும். இறந்து போனவர்கள் செத்து போனவர்களை கூப்பிடுறியே, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்க கூப்பிடுறியே, கூப்பிட்டு பாரு உனக்கு பதில் தருவாங்களா? அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். இந்த பரலவியல் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் சிலைகளுக்கு சொன்னது, இந்த சிலைக்கு சொன்னதில்லை, அடிமைகளை பற்றி தான் பேசுது. மனிதர்களை பற்றி இறந்து போனவர்களை அழைச்சி உதவி தேடி கொண்டு வந்தாங்களா இல்லையா, பிரார்த்தனை செய்து கொண்டு. அழைக்கிறதுண்டா என்னது, சும்மா ஒருவர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவரை கூப்பிடுறது அப்துல் காதரை, அப்துல்லாவே அல்லது அப்துல் ஹமீது அப்படின்னு ஒருவர் மற்றவரை கூப்பிடுறமே, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி கூப்பிடுறது அங்கே சொல்லவும் இல்லை. அல்ல அங்கே அல்லாஹ் சொல்லக்கூடியது வணக்கத்தை தான் நல்லா குறிக்கிறது. ததுவுண்டு அல்லாஹ் அல்லாதவர்கள் நீங்கள் அழைக்கிறீர்கள், எதுக்கு அழைக்கிறிய? அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறோம், எத்தனை பேர் அழைக்கிறோமே, ராமசாமின்னு கூப்பிடுறோம், அப்துல் காதர்னு கூப்பிடுறோம், எல்லாம் கூப்பிடுறோம். இதை சொல்லல அல்லாஹ். அங்கே அல்லாஹ் சொல்லக்கூடாது அல்லாஹ்வை அன்றி நீங்கள் மற்றவர்கள் அழைக்கிறீர்களா இல்லையா, வணக்கத்தின் மூலமாக வணங்குவதன் மூலமாக பிரார்த்தனை மூலமாக அழைக்கிறீர்களே, அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்படிங்கிறத விளங்கணும். அது மாதிரி 7வது அத்தியாயத்தினுடைய 197வது வசனத்துல வல்லதீன ததுஉ மின் தூனில்லா மின் தூனிஹி அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறான். அவனை இன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது, அவர்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது, தமக்கே அவர்கள் உதவி செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கும் உதவி செய்ய இயலாது, தமக்கும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோக முத்தாயிப்பா சொல்லக்கூடிய ஒரு வசனம், இது பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லக்கூடிய வசனம். என்னடா, மனிதர்களே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது, அதை கவனமாக கேளுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்டா, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அழைக்கிறதுண்டா அல்லாஹ்வை விட்டுட்டு உம்மாண்டு கூப்பிடுறோம், வாப்பாண்டு கூப்பிடுறோம், அப்துல் காதர்னு கூப்பிடுறோம், ராமசாமின்னு கூப்பிடுறோம், மோதியாரன்னு கூப்பிடுறோம், அலிம்சான்னு கூப்பிடுறோம். இதை சொல்லல அல்லாஹ். இந்த சொல்லக்கூடியது என்ன சொல்றான், வணக்கத்தின் மூலமாக பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாது. அல்லாஹ் அழகான வார்த்தையை பயன்படுத்தலாம். நம்ம வேற மாதிரி பயன்படுத்திடும். அல்லாஹ் ரொம்ப கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துவான். ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டால் அது அவர்களிடமிருந்து என்னது, அந்த ஈயிடமிருந்து அவர்களால் மீட்ட முடியாது.
தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இங்க ததுவு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிரார்த்தனை செய்தல், வணங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. அப்ப வந்து அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் அல்லாவுக்கு சொந்தமானது, அல்லாவுக்கு உரியது. பலா ததுவு மஹல்லாய் அஹதா, அங்கே அவனை தவிர வேற யாரை பிரார்த்தனையின் மூலமாக, வணக்கத்தின் மூலமாக, உதவி தேடுதலின் மூலமாக அழைக்காதீர்கள் அப்படிங்கிறத தான் அல்லாஹ் அடுத்த திருத்தமா சொல்றான். அப்ப வந்து பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு சாவுல் ஹமீதை கூப்பிட்டு பிள்ளையை தாங்கன்னு கேட்கக்கூடாது. எங்க உட்காந்துன்னு கேட்கக்கூடாது, பள்ளிவாசல உட்காந்து கேட்கக்கூடாது. யா முஹையதீனே வாங்க அப்படின்னு பள்ளிவாசல உட்காந்து கூப்பிடக்கூடாது, எங்க உட்காந்து கூப்பிடக்கூடாது. யார சொல்லல எங்களுக்கு பிள்ளைய தாங்க, ரிஸ்க தாங்க, கஷ்டத்தை போக்குங்க, எங்க பாவத்தை மன்னிங்க, எங்க உட்காந்து கேட்கக்கூடாது, பள்ளிவாசல உட்காந்து கேட்கக்கூடாது. அப்ப பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது, அங்க அல்லாவை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள் என்றால் சும்மா மோதியார சுச்சியை போடுங்கன்னு கூப்பிடுறது இல்லை. முத்தவழி ஜமா தலைவராக இருப்பார் அப்துல் காதர் என்னத்தான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடுறது இங்க சொல்லல. அவர்களை கூப்பிடுறதை பத்தி இங்க பேசவே இல்லை. வணக்க வழிபாடுகளின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக அழைக்கிறீர்களே, அந்த அழைப்பை பத்தி அல்லாஹ் பேசுறான். இப்ப இவங்க உதாரணமா எடுத்து வைக்கக்கூடிய 2 விஷயங்களை பாருங்களா நீங்க. இப்ப வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இது வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை நாங்கள் சொல்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்ன இருக்குது? அது எப்படி சிறுக்கா போகும்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றதுல சிறுக்கு கிடையாது. அந்த இது அதே மாதிரி வந்து அத்தஹியாத்துல நான் சொல்ல போனா தொழுகையில குர்ஆனை ஓதுறோம்ல, அதுல யா மூசாண்டு வரும், யா ஹாரூன்டு வரும், யா ஈசாண்டு வரும், யா இப்ராஹிமேண்டு வரும். அப்ப இப்ராஹிம் எல்லாம் கூப்பிடதான் செய்யணும். அதெல்லாம் சிறுக்கா? குர்ஆனை ஓதும்போது எல்லாம் சொல்ற இதெல்லாம் சிறுக்கா? லூசுத்தனமா இவங்க வந்து என்னன்னா அந்த இறந்து போனவர்களை வச்சு வழிபாடு நடத்தணும், இறந்து போனவர்களை வச்சு புலப்பு நடத்தணும், அவர்களை கூப்பிடுறது சரிதான், அழைக்கிறது சரிதான், அவர்களுக்கு செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டு நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, இது சிறுக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனா இதுல வந்து கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் மத்தியில உண்மாவே சோறு தாண்டே கிடையாது, சிறுக்கு இல்லையா? ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்றீங்க நீங்க. அப்போ உதவி தேடுறதா அல்லாஹ் விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட உதவி தேடுறீங்களே இப்படின்னு மார்க்கமும் தெரியாம, குர்ஆனும் தெரியாம, ஹதீஸும் தெரியாம இப்படி எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, கேட்கக்கூடிய கேள்வியை பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க ஜாகில்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அறிவற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து ஒருவரை கூப்பிடுறதோ, அழைப்பதோ, உசுரோட இருக்கவங்களை கூப்பிடுறது, உதவி தேடு, இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளது. ஒருவர் மற்றவர்களுக்கு நன்மையான காரியத்திலையும் இறையச்சமுடைய காரியத்திலையும் உதவி செய்து கொள்ளுங்கள் நல்லா சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பேரை கூப்பிட்டு உதவி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்துல கூட போர்க்கவசத்தை அடமானமாக வைத்து உதவி பெற்றிருக்கிறாங்க. அப்ப உதவி தேடுவது, உதவி பெறுவது, உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு முடியுமானதை செய்யக்கூடிய விஷயத்துல வந்து இது பேசவே இல்லை. அதே மாதிரி வந்து போர்க்காலத்துக்கு போனா போர் கவசங்களோட போயிருக்கிறாங்க. அந்த தலைக்கும் போடக்கூடிய அந்த போர் தொப்பி இருக்கா இல்லையா, செங்கிலியலான தொப்பி, அதோட போயிருக்கிறாங்க. வாளோட மட்டும் போகல, கேடயத்தோடையும் போயிருக்கிறாங்க. அப்ப இதுகள்லாம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது, நீங்க வாளின் மூலமாக, கேடயத்தின் மூலமா உங்களை பாதுகாத்துக் கொள்ளாம அல்லாதானே இப்படி வந்து மடத்தனமாக என்ன செய்யறாங்க, மார்க்கமும் அறியாமல் ஒண்ணும் அறியாமல் என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இங்க வந்து அங்க ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு நம்ம என்ன சொல்றோம், சலாம் சொல்வது மார்க்கத்தில் உள்ளது. அது வந்து ஒரு இபாதத்தாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அத்தஹியாத்து ஓதக்கூடியது வந்து ஒரு இபாதத்தாக சொல்லித்தரப்பட்டிருக்கு. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்துன்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுவன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படிங்கிறது ஒரு இபாதத்தாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயத்தை சொல்வது என்பது எப்படி சிறுக்கா போகும்? வாங்க சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்வது எப்படி சிறுக்கா போகும்? அப்படின்னா குர்ஆனை ஓதும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு வருதா, வல்லதீன மஹூம் அப்படின்னு வருதா இல்லையா? அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றமா இல்லையா, அது எப்படி சிறுக்கா போகும்? இவங்க சிறுக்குண்டா என்னன்னு தெரியல. அல்லாஹ்வுக்கு சமமாக்குறது, அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறது என்றால் என்னவென்று அறியாமல் என்ன செய்யறாங்க, இவங்க பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்களை வழிபடுவதற்கும், அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிடுவதற்கும், சாவுல் ஹமீதை கூப்பிட்டு உதவி தேடுவதற்கும் இவங்க எப்படி எல்லாம் சுத்திட்டு வராங்கன்னு பாருங்க. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அங்க யாரையும் அழைக்காது என்றா நீங்க வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறீங்களா, சலாம் சொல்றீங்களா, அதுக்கப்புறம் சலவாத்தை விட்டுட்டு மறந்துட்டாங்க போல. சலவாத்துல சொல்றோமா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மதுன்னு சொல்லிட்டு அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிமன்னு சொல்றோம். அப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூப்பிடத்தான் செய்யறோம், ரசூலுல்லாஹையும் கூப்பிடத்தானே செய்யறோம். அதே மாதிரி குர்ஆன்ல சொல்லக்கூடிய தஜ்ஜாலை கூட கூப்பிடுற தொழுகைக்குல யார் தஜ்ஜாலுங்கிற பேரை சொல்றோமா இல்லையா, தஜ்ஜாலை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறோமா இல்லையா. அப்ப தஜ்ஜாலுங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம் நம்ம. அப்ப இந்த சாதாரண பேசிக் அறிவு இல்லாம என்ன செய்யறாங்கன்னா மார்க்கத்தை வந்து என்ன செய்யறாங்க, அந்த சிறுக்கான வழியின் பக்கம் மக்களை அழைத்து செல்வதற்கு இப்படியாக குர்ஆன் வசனங்களை தங்களுக்கு தோதுவாக திரிக்க பார்க்கிறாங்க. அப்ப அந்த ததுவு என்று வரக்கூடிய அந்த வார்த்தை என்பது பிரார்த்தனை செய்தல், அழைத்து உதவி தேடுதல் அப்படிங்கிற கருத்துல தான் இங்க என்ன செய்து பயன்படுத்தப்படுது. வன்னல் மசாஜிதல் இல்லா பலா ததுவு மஹல்லாயி அஹதா, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அங்கு அவனை தவிர வேறு எவனையும் அழைக்காதீர்கள் என்றால் பிரார்த்தனையின் மூலமாக, வணக்கத்தின் மூலமாக, வழிபடுவதன் மூலமாக அழைக்காதீர்கள். இவங்க உட்காந்து அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சாவுல் ஹமீதை அழைக்கிறாங்க, நாகூர் ஆண்டவர் அழைக்கிறாங்க, அதே மாதிரி ஹாஜா மொய்தீன் அழைக்கிறாங்க,
இன்னும் எத்தனை பேரை என்ன செய்றாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அங்க சொல்லப்படுதா அல்லது யாரையுமே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுதா? அதுக்கு கீழே போட்டிருக்கக்கூடிய அத்தனை வசனங்களை பாருங்க. அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள். அப்ப அல்லாஹ்வை என்று யாரை அழைக்கிறீர்களோ உங்களை போன்ற அடிமைகள் அல்லாஹ் சொல்லிட்டு, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அவர்கள் அழைத்து பாருங்கள், உங்களுக்கு பதில் தரட்டும். இங்க யார சொல்றான்? இப்ப நான் அப்துல் ஹமீது பாய் நல்லா இருக்கிறீங்களா, ஒரு 100 ரூபா தாங்கன்னு கேட்கிறேன், பதில் தருவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றான், பதில் சொல்லிடுவாரு. அப்ப இது எங்க அல்லாஹ் சொல்றான்? இறந்து போனவர்களை அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அவர்களை புதைத்து வைத்துக் கொண்டு, நபிமார்களா இருக்கட்டும், நபிமார்களா இருந்தாலும் அவர்களை வணங்கக்கூடாது, அவர்களை பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களா இல்லையா? லஹனல்லாஹ் யஹூத வன் நஸாரா இத்தஹத குபூர் அம்பியாஹி மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி அந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாசமாக்குவானான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நபிமார்களை வணங்கியவர்கள், பிரார்த்தித்தவர்கள், அவருடைய உதவி தேடியவர்கள், அவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய, அவர்களே அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்றால், அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு நல்லவரா கெட்டவரா என்று தெரியாத, இந்த உலகத்துல வாழ்ந்தாரா இல்லையான்னு தெரியாத எத்தனையோ கபர்கள்லாம் இருக்கிறது. இப்படி ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, எல்லாம் கனவு மூலமா உண்டானதானே. அப்ப அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு உதவி தேடி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களிடத்துல வந்து ரிஸ்க கேட்கறது, பிள்ளையை கேட்கறது, கஷ்டத்தை போக்க சொல்றது, அத்தனை காரியங்கள் செய்து கொண்ட இது சிறுக்கா அல்லது முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்வது சிறுக்கா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுன் நபின்னு சொல்வது சிறுக்கா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுன் நபின்னு சொல்வது எப்படி சிறுக்கா போகும்? அது அல்லாஹ் சொல்றானே, இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் வானவர்கள், அல்லாஹ் அந்த நபிக்காக அல்லாஹ் அருள் புரிகிறான். வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள். மக்களை இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஸலவாத்தை சொல்லி கொடுக்குறாங்க. சலாம் சொல்வது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப சலாம் சொல்வது சிறுக்கு, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்வது சிறுக்குங்கிறாங்க. அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்வது சிறுக்குன்னு சொல்றாங்கண்டா, இவர்கள் வந்து இந்த இறந்து போனவர்களை வைத்து பிளப்பு நடத்துவதற்காக எப்படியெல்லாம் திருப்புறார்கள், எப்படியெல்லாம் வந்து மடைமாற்றம் செய்கிறார்கள் என்பதை தான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால அந்த வசனம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது என்பது எதை சொல்கிறது என்றால், அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுவு மஹல்லாஹி அஹதா. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான, அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அங்கே அவனை தவிர வேற எவனையும் என்ன செய்ய அழைக்காதீர்கள் என்றால் பிரார்த்திக்காதீர்கள், வணங்காதீர்கள். அந்த அர்த்தத்துல தான் அங்க சொல்லப்படுது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.